உனக்கு இழகுன மனசு. நீ பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவகிட்ட உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவ. இல்ல இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். இத பாரு, நீ அவகிட்ட இந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஊருக்கு போகத்தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சின்ன அண்ணிய பத்தி ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். புதுசா என்ன இருக்கு அவங்கள பத்தி சொல்றதுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க லக்ஷ்மி அண்ணி சாதாரண பொண்ணு இல்ல. பார்க்க ஆன்மீகமா இருந்தாலும் மனசு ஃபுல்லா விஷம். உங்க வெற்றி அண்ணனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வரதுக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் ஜெயில இருந்து வரட்டும், அப்புறம் உங்க கதை காலி. நானே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன். இதுல அவ ஏன் கதையை முடிக்க போறாளா? நீ சொல்றது நல்லா இருக்க. குட் ஜோக். ஐயோ சக்தி, நான் சீரியஸா சொல்றேன். அவங்க உங்க மேல பழி வாங்கணும்னு வெறியா இருக்காங்க. அவங்களே சந்தேகப்பட்ட நீங்க சந்தோஷமா இருக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ரொம்ப வெறியா இருக்காங்க. நேத்து நான் வீட்டுக்கு வந்த உடனே என்ன தனியா கூப்பிட்டு, சக்தி இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவான், அவனுக்கு ரோடு ஆக்சிடென்ட்ல தான் சாவுன்னு ஜோசியர் சொன்னாரு. இப்ப மட்டும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சின்ன வயசுலயே நீ விட ஒரு ஆயிடுவ. அப்புறம் உன் கதை என்ன? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல உன் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்களே உங்களை கார் ஏத்தி கொன்னாலும் கொண்டுடுவாங்க போல இருக்கு. நீங்க என் கூட சென்னைக்கு வந்துருங்க சக்தி, ப்ளீஸ். கொலை பண்ற அளவுக்கு அவ தைரியசாலி கிடையாது. இங்க பாருங்க சக்தி, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவங்க என்கிட்ட பேசின பேச்சுல இருந்தே உங்களை பழி வாங்கணுங்கிற வெறி தெரிஞ்சது. அதுக்காக தான் நீங்களே மறந்து உங்க வீட்டை கண்டுபிடிச்சு தான் பேரு லக்ஷ்மின்னு சொல்லி உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவரு மட்டும் ஜெயில இருந்து வந்துட்டாரு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு மட்டும் நான் ஊருக்கு கிளம்பலன்னா எனக்கே ஏதாவது ஆபத்து வரும்னு மிரட்டினாங்க. அதனால நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புற சக்தி. ஆமா, அவ என்ன உன்னை ஊருக்கு போக சொல்றது? அப்படி என்னதான் ஆபத்து வருதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கு என்னாலும் பரவாயில்ல சக்தி, ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது சக்தி. அது மட்டும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. முன்னெல்லாம் நான் நந்தினிய பத்தி எது சொன்னாலும் உடனே நம்பிடுவேன். இப்ப அவ உனக்கு அண்ணி ஆனதுனால அவ பக்கம் லைட்டா சாய பாக்குறியா? இரு, இதை விட ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்து நந்தினிய கெட்டவளாக்கி காட்டுறேன். சரிங்க முருகா, நீங்க போய் அவரை பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கும் தான். உன்னையும் இனியவும் பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு கோட்டீஸ்வரி. எப்படியாவது என்ன இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். வீட்டுல நீங்க இல்லாம
எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குங்க. வணக்கம். வணக்கம், வணக்கம். புடிங்க. என்னையா நீங்க இது கூட தெரியாம அப்புறம் நான் உங்களை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்க சொல்லுங்க? ஆஹா. நாம இருந்த வரைக்கும் சம்பளம் வாங்காத வேலைக்காரனா இருந்தோம். இப்போ நான் இல்லாததால உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல கோட்டீஸ்வரி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை நான் எப்படியாவது வெளியில எடுத்துருவேன். தைரியமா இருங்க. சரி. இங்க வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நந்தினி கூட சக்தி அடிக்கடி வெளியில போறான். அப்படி போகும்போது ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டாங்கன்னா நம்ம செஞ்ச மார்பிங் விஷயம் வெளியே வந்துடும். இந்த வீட்ல எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிருக்கு. இதை மெயின்டைன் பண்ணணும்னா லக்ஷ்மியா நடிக்கிற நந்தினி மேல சக்திக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது பண்ணணும். பழையபடி நந்தினி பேரை கேட்டாலே அவன் டென்ஷன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? பூச்சி மருந்து. இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணணும். அத்தை மாமா, அத்தை மாமா பார்த்த? தோட்டத்துக்கு போயிருக்காங்கக்கா. ஓ சரி, நீ காஃபி எடுத்துக்கோ. ஹே, அது சக்திக்கு. ஏன் சக்திக்கு ஸ்பெஷலா? அதெல்லாம் தெரியாதுமா. அவருக்கு எப்பவுமே ஸ்பெஷலா இப்படிதான் கொடுக்கணுமா. நீ இதே எடுத்துக்கோ. ஹே, சக்தி கிட்ட கொடுத்துட்டு வெளியே போகணும். கொஞ்சம் ரெடியாக சொல்லு. ம். அந்த பூச்சி மருந்தை இதுல கலந்து நந்தினி கையாலே சக்திக்கு கொடுக்க வைக்கணும். சரிங்க மாமா, நான் பண்ணிடுறேன். என்ன செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? இன்னும் காஃபி குடுக்கலையா? ஆறிட போகுது அனுஷ்கா. இல்லக்கா, சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர்கிட்ட சொல்லாம நான் இங்க வந்ததுனால என் மேல கோவமா இருக்காரு. இப்ப நான் அவர் ரூமுக்கு போனா என்ன திட்டுவாரு. கோச்சுக்காம நீங்களே கொடுத்துருங்கக்கா. சரி, காஃபி ஆறிட போகுது, நீ குடி. காஃபி அங்க வச்சுட்டு போ.
காஃபி சாப்பிட்டு ரெடியாகு, வெளியே போகணும். வெற்றியை நான் வந்துட்டோம். இவ்வளவு ஒரு வழி பண்றேன். ஹலோ. நான் கயிறு ஃபேக்டரியில இருந்து பேசுறேன் தம்பி. ஹலோ. லோடு வந்திருக்கு தம்பி. தங்கவேல் அண்ணன்கிட்ட பேசிக்கோங்க. சக்தி, இது குடிக்காதீங்க. என்ன? ஐயோ, இது குடிக்காதீங்க. ஏன்? இதுல விஷம் இருக்கு. விஷமா? ஆமா சக்தி, இதுல விஷம் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? உங்க சின்ன அண்டில இதுல விஷம் கலந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். ஏய், அவ உன்னை மிரட்டினாங்கிறதுக்காக அவ மேல வீணா பழி சுமத்தாத. ஐயோ இல்ல சக்தி, நான் சொல்றேன். சக்தி, குடிக்காதீங்க சக்தி, நான் சொல்றேன்ல. இது பார், விஷம் கலக்கிற அளவுக்கு அவ ஒன்னும் மோசமானவ இல்ல. ஐயோ சக்தி, இன்னும் என் பேச்சு நம்பலல்ல. இருங்க, இதுல என்ன விஷம் கலந்தாங்களோ அதை நான் எடுத்துட்டு வரேன். சக்தி, குடிச்சிடாதீங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க ப்ளீஸ். பாருங்க சக்தி, இதுதான் இதுல கலந்தாங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. பாருங்க சக்தி. அக்ரிகல்ச்சர் படிச்ச உங்களுக்கு இது எவ்வளவு பவர்ஃபுல்லான பாய்சன்னு நான் சொல்ல வேண்டியதில்ல. இந்த மருந்து தான் உங்க அண்ணி இந்த காஃபில கலந்தாங்க. இது குடிச்சா வயிறு எரிஞ்சு செத்து போயிடுவீங்க சக்தி. பெட்ரோலுக்கு சமமானது. சக்தி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட இது விஷம் குடிச்சதா வராது, அப்படிஸ்ல செத்ததா வரும். நான் சொல்றது உண்மை சக்தி, என்ன நம்புங்க சக்தி. இப்ப கூட யோசிக்கிறீங்கல்ல, என்ன நம்பலல்ல? கொடுங்க. இப்பவாது நான் சொல்றத நம்புங்க. உங்க சின்ன அண்ணி உங்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. நான் மட்டும் உங்க காஃபில விஷம் கலந்ததை பார்க்கலன்னா இந்நேரம் நீங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க சக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படி ஒரு அருமையான பேர் வச்சிருக்கீங்க. நாட்டாமையோட பையன் இப்படி ஜெயிலுக்குள்ள கம்பிக்கு பின்னாடி நின்னு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? எனக்கும் லக்ஷ்மிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனையில வீணா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், உங்க பொண்டாட்டிக்கு புத்தியே இல்லையா? இல்ல தப்பா நினைக்காதீங்க, அவங்க ஏன் இப்படி வீணா பிடிவாதம் பிடிக்கிறாங்க? இதனால எவ்வளவு பேர் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏங்க அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? இத பாருங்க, என் புருஷன் ஒன்னும் வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணல. அது ஏதோ எதேச்சே நடந்த சம்பவம். அது பெருசாக்கி என் அரசியல் அஸ்திவாரத்தையே குழி தோண்டி புதைக்க பாக்குறாங்களே, இது நியாயமா? என் ஆசை, லட்சியம், வெறி எல்லாமே
என் குடும்பத்துல ஒருத்தராவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கணுங்கிறது தான். இத பாருங்க வெற்றிவேல், நான் கோவக்காரி தான். கோவத்துல ஒருத்தன் கையை வெட்டினதுனால என்னால எலெக்ஷன்ல நிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்காக என் புருஷனை எம்எல்ஏ ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ அத லட்சுமி கெடுத்தாலும் எப்படியும் நான் என் புருஷனை எம்எல்ஏ ஆக்காம விட மாட்டேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் புருஷன் செஞ்ச ஆக்சிடென்ட்ட என் கார் டிரைவர் செஞ்ச மாதிரி மார்ஃபிங் பண்ணி ஒரு வீடியோவை ரெடி பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை லக்ஷ்மி கிட்டயும் காட்டினேன். காட்டி நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குன்னு சொன்னேன். ஆனா உங்க பொண்டாட்டி என்ன பண்ணா? என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. நான் ஒன்னு சொல்றேன், கேப்பீங்களா? உங்க பொண்டாட்டிய தயவு செஞ்சு என் பேச்ச கேட்க சொல்லுங்க. அப்படி கேட்டான்னு வைங்க, என் புருஷன் ஈஸியா வெளியில வந்துருவாரு. ஏன் நீங்களும் வெளியில வந்துருவீங்க. அப்படி சப்போஸ் நீங்க சொல்லியும் அவ கேட்கலன்னு வைங்க, வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். உங்க அப்பா அம்மா 2 பேரையும் மேல அனுப்பிடுவேன். ஏய் வேண்டாம், தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அவசரப்பட்டு எங்க அப்பா அம்மாவை எதுவும் செஞ்சிடாத. எனக்கு மட்டும் அவங்கள அப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசையா என்ன? என் ஆசையே அதிகாரத்தோட குடும்பம் குழந்தைங்களோட சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது தான். அதை கெடுக்க யார் நினைச்சாலும், உங்க பொண்டாட்டியே நினைச்சாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அது என் கேரக்டர், என்னோட பிறவி குணம். அதை மாத்த முடியாது. உங்க பொண்டாட்டி கிட்ட பேசி அவ பிடிவாதத்தை விட சொல்லுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சொல்லிடுங்க. ஹரோஹரா. ஜெயிலர். ஹலோ லக்ஷ்மி, நான் வெற்றி பேசுறேன். வெற்றி? இங்க என்ன கோடீஸ்வரி வந்து பார்த்து பேசினா? அவ வந்து என்ன சொன்னா? என் அம்மா அப்பாவை வர வெள்ளிக்கிழமைக்குள்ள கொன்னுடுவேன்னு சொல்றா. அவ சொன்ன மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருவா. அன்னைக்கு சொன்ன மாதிரியே என்ன தூக்கி ஜெயில வச்சுட்டா. எப்பவும் கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வர ஏன் கண்ணு முன்னாடி எதுக்காக அந்த பொண்ணு கத்தி குத்துப்பட்டு ஓடி வரணும்? அவளை காப்பாத்த போய் தான் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். இங்க என்னால இருக்க முடியல லக்ஷ்மி. லக்ஷ்மி, அந்த கோடீஸ்வரி சொன்ன மாதிரியே செஞ்சிரு லக்ஷ்மி. என்ன வெற்றி, அவ உங்களை மிரட்டுற மாதிரி தான் என்னையும் மிரட்டுறா. இங்க பாருங்க, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நாம ஏன் பயப்படணும்? செல்ல கூட நான் பேசுறேன். ஹலோ அண்ணா, சக்தி பேசுறேன். நானும் அன்னிக்கிட்ட கோடீஸ்வரியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ இவங்க தான் நீதியை நிலநாட்டுறதுக்கு அவதாரம் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி நம்ம அப்பா அம்மா சாப்பிட்ற பிரசாதத்துல தேனை கலந்து கொடுத்தா. அதே மாதிரி பாய்சனை கலந்து கொடுப்பேன்னு மிரட்டுறா. அவளுக்கு இருக்கிற பதவி ஆசைக்கு அதை செஞ்சாலும் செஞ்சிருவான்னு அண்ணி கிட்ட ஊர் வம்பு எதுக்குன்னு எடுத்து சொல்லுங்கண்ணே. போன லக்ஷ்மி கிட்ட கூட. சரி இருங்கண்ணே. சொல்லுங்க. லக்ஷ்மி, சக்தி வேலும் நான் சொன்னபடிதான் சொல்றான். இந்த ஒரு தடவை மட்டும் அவ பேச்ச கேட்டா எல்லா பிரச்சனையில இருந்தும் நாம வெளியே வந்துடலாம். கோடீஸ்வரி பேச்சு கேளு லக்ஷ்மி. இல்ல வெற்றி, அந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லாத உங்களை போய் ஜெயில வச்சிருக்கானா அவ மனசுல எவ்வளவு பழி வாங்குற புத்தி இருக்கும். அந்த கோடீஸ்வரி மிரட்டத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு அவ பேச்ச கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, காலம் முழுக்க அவ பேச்சதான் கேட்டுட்டு இருக்கணும். இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. ஐயோ லக்ஷ்மி, இந்த ஒரு தடவை மட்டும் போய் சொன்னா தப்பில்ல லக்ஷ்மி.
அன்னைக்கு நம்ம பேசுனது ஞாபகம் இருக்கா? யோசிச்சு பாருங்க.